ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊருக்கு ஒரு துறவி போகிறாருங்க. அந்த துறவி அந்த ஊருக்கு போன பிறந்து அந்த ஊரில் மழையும் செழிப்பும் நல்லாவே இருக்குது. இதை உணர்ந்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த துறவியை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குது. எல்லாரும் அந்த துறவியை நல்லா மதித்து அவருக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. இதை கவனித்து அந்த ஊர் பெரியவர், இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளோ நாள் நமக்கு தானே இந்த மரியாதையும் மதிப்பும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அந்த துறவியை தேட போகிறாங்களே அப்படின்னு அந்த துறவி பெரியவரா பார்த்துடலாம், அவருக்கு போய் ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு அவரும் நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. அவர் தோட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி அப்போ உட்காருது. அந்த பட்டாம்பூச்சி அவர் பிடிச்சிடுறாரு கையில். அந்த துறவிட்ட போய், இந்த பட்டாம்பூச்சி என் கையில் இருக்கிறது உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கணும். உயிரோடு இருந்தால் நம்ம கொன்று அவர் முன்னாடி காமிச்சிடலாம், அது இறந்துருச்சுப்பான்னு சொன்னால் நம்ம அவர் முன்னாடியே பறக்க விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த கொஸ்டின் துறவிக்கிட்ட கேட்கும்போது துறவி சொல்கிறாரு, அந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை உன் கையில் தாப்பா இருக்குது, நீ நினச்சா அதை பறக்கவும் விடலாம், கொன்று கீழே போட்டுறலாம் அப்படின்னு அந்த துறவி சொன்னோடனே அவருக்கு உண்மையாலுமே ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்படி நம்ம மனசில் இருந்தது அப்படியே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு துறவிக்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது துறவி சொல்கிறாரு, யாரையும் அவமதிக்கவோ புண்படுத்தவோ கூடாது. நம்ம மேலே நம்ம ஒரு நல்ல மதிப்பு வச்சு அடுத்தவங்களையும் மதிக்க கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். யாரையும் அவமதிக்கணுங்கிறது இல்லை. நம்ம முன்னாடி இன்னொருத்தங்க உயரத்தில் இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் மதிக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்கள போய் ஹர்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் நம்ம மதிப்பு நமக்கு குறைஞ்சிடாது, நமக்கு இருக்கிற மதிப்பு எப்போவுமே இருக்க தான் செய்யும் அப்படின்னு அந்த பெரியவருக்கு இந்த துறவி புரிய வைக்கிறாரு. இது உண்மைதான், யாரையும் நம்ம அவமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்குள்ள மரியாதையும் மதிப்பும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சரிதானா? நீங்களும் ஒரு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஊர் பெரியவரும் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ண வீட்டில் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அந்த துறவிக்கு ஒரு நல்ல அழகான குடியில் அமைச்சு கொடுத்து அவரை அந்த ஊரையே கொண்டாடுற அளவுக்கு பண்ணி கொடுக்குறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் இதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.